அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2026 2027 நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ஏன் நம்ம 2026 2027 போட்டோம் அப்படின்னாக்கா, நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பண்ணாக்கா இந்த இயர் டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானில் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனை பற்றி எந்த டீட்டெயிலுமே இல்லை. அப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 2026 எண்டில் தான் வரும். ஏன்னா அதே நோட்டிஃபிகேஷனில் கீழே ஒரு வேர்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து பண்ணாக்கா டென்டேட்டிவ் மட்டும்தான், எப்போ வேணாலும் அடிஷன் ஆகலாம். இல்லை வந்து பண்ணாக்கா அது நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். இல்லை நம்பர் ஆஃப் நியூ போஸ்டிங் வந்து பண்ண ஆட் ஆகலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு எப்போ பாசிபிலிட்டிஸ்னா 2026, அதாவது இந்த இயருடைய எண்டில் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு 99% வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா 2027 பிகினிங், அதாவது பிப்ரவரி மார்ச்சில் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ வரக்கூடிய அந்த எக்ஸாமுக்கு வந்து பண்ணாக்கா அந்த தேர்வர்கள் என்ன பண்ணணும், ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செஞ்சுருக்கணும், ஸோ அப்போ தான் வந்து பண்ணாக்கா அந்த எக்ஸாம்லையாவது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா அந்த காம்படிஷனில் இருக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நோட்டிஃபிகேஷன் எப்போவாவது வரட்டும், நமக்கு அதை பற்றி வேண்டாம். சரிங்களா? அது 2026 எண்டுலையாவது வரட்டும், 2027 எண்டு பிகினிங்லாவது வரட்டும். அப்போது நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கா, அதாவது நம்மளுடைய மேஜர், உங்களுடைய மேஜர் என்ன மேஜர் ஆவனாலும் இருக்கட்டும், அந்த மேஜரில் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கா? அப்போ பேசிக்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு? அப்போ பேசிக் தெரியணும்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து பண்ணாக்கா +1 +2 புக்கு. ஸோ இது வந்து பண்ணாக்கா இப்போ நமக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டாக ஆகிடுச்சு புக்கு. சரிங்களா? அப்போ ரொம்ப ஸ்டாண்டர்டான இந்த புக்கில் வந்து பண்ணாக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா +1 +2 வந்து பண்ணாக்கா லைன் பை லைன் படித்து அதில் இருக்கக்கூடிய அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து பண்ணாக்கா அதே மாதிரி வந்து பண்ணாக்கா பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த வேர்டுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு +1 +2 புக்லேருந்து கொஷின் வருதா வரலையா அதெல்லாம் வந்து பண்ணாக்கா செகண்டரி. ஆனால் நமக்கு வந்து பண்ணாக்கா அந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது. அந்த பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளுக்கான மீனிங் புரிஞ்சுது, அந்த டெஃபினிஷன்ஸ் புரிஞ்சுது, இல்லை யார் எந்த விஷயத்த செஞ்சாங்க, எந்த யூனிட்டில் எந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலிமா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமாவும் சரி, இல்லை வந்து பண்ணாக்கா நம்ம டிகிரி லெவல் புக்கை படிக்கும்போது நமக்கு நிறைய விஷயம் வந்து பண்ணாக்கா ஈஸியாக வந்து பண்ணாக்கா நம்ம கோ த்ரூ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போது நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்கா +1 +2 புக்கை வந்து பண்ணாக்கா தரோவாக வந்து பண்ணாக்கா கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் வந்து பண்ணாக்கா நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால். ஏன்னா +1 +2 புக் அப்படின்றது உங்களுடைய மேஜர், நீங்கள் என்ன மேஜராக வேணா இருங்க, உங்களுடைய புக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க, +1 +2 புக்கை பார்த்துருப்பீங்க. அதில் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி இருந்த புக்லலாம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்சிஇஆர்டி புக், அந்த சிபிஎஸ்இ புக்கை விட நம்முடைய புக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு படிக்கிறதுக்கே குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 to 5 மந்த் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. அதாவது நம்ம வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்களா இருந்தா 3 to 5 மந்த் ஆகும். ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்கும். படித்து அவ்வளோ விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது ஒரு விஷயம். செகண்டு, லாஸ்ட்டா நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர். லாஸ்ட்டா நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரை ஒரு பிரிண்ட் அவுட் போடணும். பிரிண்ட் அவுட் போட்டு எந்தெந்த யூனிட்லேருந்து எத்தனை கொஷின் வந்திருக்கு, மொத்தம் வந்து பார்த்தாக்கா நமக்கு 10 யூனிட் இருக்கு இல்லையா மேஜரில், 110 கொஷினுக்கு. அந்த 10 யூனிட்டில் எந்தெந்த யூனிட்லேருந்து எத்தனை எத்தனை கொஷின் வந்திருக்கு, இதை வந்து பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் டீட்டெயில்டாக. அடுத்து நீங்கள் வந்து பார்த்தாக்கா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்களா இருந்து 1 மார்க்லேயோ இல்லை 2 மார்க்லேயோ இல்லை ஒரு 10 மார்க்லேயோ மிஸ் பண்ணவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா, அந்த நான் கொஷின் சொன்னேன் இல்லையா 110 கொஷினு, அந்த கொஷின்ஸ் நீங்கள் வச்சிட்ருக்கக்கூடிய மெட்டீரியலில் கவர் ஆகுதா, இதை செக் பண்ணுங்க. அப்போ மெட்டீரியலில் கவர் ஆகுது அப்படின்னா நம்ம எந்த இடத்துல சரியாக படிக்காமல் இருக்கிறோம் அப்படின்றத அதை லிஸ்ட் அவுட் போடுங்க. சப்போஸ் மெட்டீரியலில் கவர் ஆகலை அப்படின்னா அப்போது நம்முடைய மெட்டீரியல் ஸ்டாண்டர்டாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ வேறு மெட்டீரியல் தேடணும்.
அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி எழுதுனவங்களா இருந்தா இந்த மாதிரி எழுதுனவங்களே இருந்தாலும் பரவாயில்ல. +1, +2 புக் அப்படின்றது வெரி வெரி எசென்ஷியல். இத ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் மெட்டீரியல பத்தி சொல்லிட்டேன். கொஸ்டின் பேப்பர பத்தி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு நீங்க ஃபெயில் ஆனதுக்கு என்ன ரீசன்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 மார்க்லயோ, இல்ல 2 மார்க்லயோ, இல்ல 5 மார்க்லயோ, இல்ல 10 மார்க்லயோ போயிடுச்சு இல்லையா? போஸ்டிங் வாங்க முடியாம போயிடுச்சு இல்லையா? அப்போ அதுக்கு என்ன ரீசனா இருக்கும்? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து நீங்க யோசிங்க. இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா, என்னுடையது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 மார்க்ல நான் மிஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? மொத்தமே 3 மார்க் தான். அப்ப அந்த 3 மார்க் நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு பள்ளியில முதுகலை பட்டதாரி ஆசிரியரா சேர்ந்து குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 வீக்ஸ் ஆயிருக்கும். அப்ப அந்த 3 மார்க் வாங்க முடியாம போனதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அப்படின்றத நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நான் யோசிச்சு முடிச்சுட்டேன். சரிங்களா? அதே மாதிரி நீங்களும் யோசிங்க. யோசிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்குன்னு தனியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நோட்டு வாங்கி அந்த நோட்ல எழுதுங்க. ஏன்னா யோசிக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப நான் உட்கார்ந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு யோசனை வரும். ஓ! நம்ம இத தப்பு பண்ணோம், இத தப்பு பண்ணோம். அதனால தான் நம்மளால மார்க் எடுக்க முடியல அப்படின்ட்டு. ஆனா அடுத்த செகண்ட் நம்ம அத கடந்து போயிடுவோம். ஆனா இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நோட்ல அத லிஸ்ட் அவுட் போட்டு எழுதும்போது, அத நம்ம திரும்ப திரும்பவும் படிக்கும்போது, அந்த தவற நம்ம திரும்பவும் செய்ய மாட்டோம். ஃபர்ஸ்ட்டு. இதையும் ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? அடுத்தது மெட்டீரியல் கலெக்ட் பண்றது. மெட்டீரியல் கலெக்ஷன். யாருக்கு இது? ஆல்ரெடி நீங்க வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எழுதியிருந்தீங்க. அப்படின்னா, உங்களுக்கு மெட்டீரியல் நீங்க வச்சுட்ருப்பீங்க. நீங்க மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறத பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ, இப்போ தான் புதுசா படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மெட்டீரியல் கலெக்ட் பண்ணணும். அப்போ மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸ வந்து பண்ணாக்கா நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றாங்களா? இல்ல உங்களுக்கு சீனியர் யாராவது படிச்சிருப்பாங்க எக்ஸாமுக்கு. அப்போ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட மெட்டீரியல் இருக்கான்னு தேடுங்க. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ சிலபஸ். அப்போ எல்லா மெட்டீரியலும் எல்லார்கிட்டயும் இருக்குமான்னு தெரியாது. ஒரு சில மெட்டீரியல் பழைய மெட்டீரியல்ல கவர் ஆகும். ஸோ அந்த மெட்டீரியல எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியா செப்பரேட் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஒண்ணு. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது, மொத்தம் 10 யூனிட் இருக்கு மேஜர்ல. இதிலிருந்து 110 கொஸ்டின் வரும். இப்ப இந்த 10 யூனிட்டும் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. 10 யூனிட்டும் ஈஸியா இருக்குன்னு நம்மளால சொல்லவே முடியாது. கண்டிப்பா 2 இல்ல 3 இல்ல 4 யூனிட் வரைக்கும் வந்து பண்ணாக்கா, ஒவ்வொருத்தருக்கும் டிஃபிகல்டீஸா இருக்கும். அந்த யூனிட் வந்து பண்ணாக்கா வேரியேஷன் இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்படின்னா, அந்த கஷ்டமா இருக்கக்கூடிய யூனிட் எதெல்லாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கான நோட்ஸ் இருக்கான்னு பாருங்க. நெக்ஸ்ட்டு அந்த யூனிட்ல எல்லா டாப்பிக்கும் கஷ்டமா இருக்காது. அத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒரு யூனிட் கஷ்டம்னு நம்ம நெனைப்போம். ஆனா, அந்த யூனிட்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு சில டாபிக் மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்கு புரியவே புரியாது. அப்ப அந்த டாபிக் எதுன்னு சொல்லிட்டு அத ஐடென்டிஃபை பண்ணி, அதுக்கான புரிதல். அதாவது அதுக்கான பேசிக்ஸ் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கங்க. லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த டாப்பிக்கும் நம்மளால கவர் பண்ண முடியும். தரோவாக முடியும். அப்ப அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல அதிலிருந்து கொஷின்ஸ் வந்தா நம்மளால ஈஸியா அட்டெண்ட் பண்ணவும் முடியும். கட் ஆஃப்ல நம்ம ஒரு படி முன்னாடி போவோம். போஸ்டிங் ஆர்டரும் நமக்கு கண்டிப்பா வரத்துக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி இந்த விஷயமெல்லாம் நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் அது எப்போ வந்தாலேயும் நமக்கு ஒரு போஸ்டிங் ஆர்டர் கன்ஃபார்மா இருக்கும். ஸோ இத மனசுல வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் ஆவுங்க. நான் சொன்ன விஷயம் மட்டும் இல்லாம, உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தோணும். அதையும் யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா, ஒருத்தர் சொல்றது மட்டுமே போதுமானா கண்டிப்பா கிடையாது. நம்முடைய மனசு என்ன சொல்லுதோ, அதுதான் வந்து பண்ணாக்கா இன்னும் சிறந்ததா இருக்கும். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.